ஹலோ, நான் தான் உங்கள் ஆர்கே. கடைசியாக என்ன பார்த்தோம்? நம்ம ஹீரோவால் நவரவே முடியலன்னு சொன்னோம். உன்னால் நவர முடியாது முட்டாளே அப்படின்னு அந்த கடவுள் சொன்னான். அதுலேருந்து தான் ஆரம்பிக்குது. இதில் யாரோட பேர் எழுதப்பட்டுள்ளதோ அவங்களால கண்டிப்பாக யாராக இருந்தாலும் நவரவே முடியாது. ஈசாக். பேரழிவு எப்படியாச்சும் தடுத்து நிறுத்துங்க. இது உன்ன மாதிரி பேரழிவுகளை கொண்டு வரவங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட மிக சிறந்த புனித கலையாகும். இது உன்னை சீல் பண்ணுறதுக்காண்டி எங்களை பயன்படுத்த முடியும். உங்களை எல்லாம் உயிரோட விட்டதுக்கு நீங்கள் எங்களுக்கு நன்றியோடு இருந்திருக்கணும். ஆனால் அப்படி இல்லை. ஆனால் இப்போ எங்களையே எதிர்த்து நிற்கிறியா? உனக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். கொடூரமான தண்டனை தான் கிடைக்கும். இப்போது உனக்கு தண்டனை வழங்குவோம். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்து வேறு ஏதாச்சும் தெளிவில்லாத ஒரு கம்பளி பூச்சியில் எடுத்துருந்துருக்கணும். இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஒன்று எடுத்துருக்கணும். தப்பு பண்ணிட்டீங்களே. இது ரொம்ப மென்மையாகவும் அதோட ரொம்ப பளபளப்பாகவும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்க உயிரினம் கீழே எதுக்கு இவ்வளோ அக்கறையாக இருக்கீங்க? ஐயோ ஐயோ, என்ன நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். உங்கள் கையை கொஞ்சம் சீக்கிரம் திறந்துருந்தாலும் இன்னும் நல்லா இருந்திருக்கும். உங்களுக்கு அடிமையாக மாறுறதோட என்னை நானே வெடிக்க வச்சுக்கிறேன். நிறுத்து, கொஞ்சம் நிறுத்து. எல்லாரும் கொஞ்சம் எட்டி போங்க. அவன் அதிகப்படியான சக்தியை வெளிப்படுத்துகிறான். தன்னைத்தானே வெடிக்க வச்சுக்கிட்டான் ஹீரோ தன்னைத்தானே டெஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டனால பெரிய வெடிப்பு அங்கே ஏற்பட்டுச்சு. சுற்றியும் ஒரு அமைதியான நிலவனுச்சு. அடே முட்டாளே, அவன் தன்னைத்தானே அழிச்சு கொண்டான். அவன் என்ன பைத்தியமா? கண்டிப்பாக அவன் பைத்தியமாக தான் இருக்கணும். இல்லைன்னா இப்படிப்பட்ட வேலையை அவன் செய்வானா? அந்த மந்திரம் வேலை செஞ்சிச்சா? உண்மையிலேயே அந்த மந்திரம் செயல்பட்டதாக தான் நினைக்கிறேன். ஒரு வழியாக டீமன் கிங்கோட ஆன்மாவை நம்ம இப்போ சீல் செஞ்சிட்டோம். டீமன் கிங் செத்துட்டான். இனிமேல் நம்மளோட அதிகாரம்லாம் நம்ம கையிலே வந்துடும். நீங்கள் சொல்லதும் உண்மைதான். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு டீமன் கிங்கும் சாகும்போதும் நம்மளோட சக்தி தான் அதிகரிக்குது. இது ரொம்ப நல்லது தான் நம்மளுக்கு. இதை கண்டிப்பாக கொண்டாடணும். எங்களோட காவலரெல்லாம் கீழே விட முடியாது. இனிமேல் இது மாதிரி பேரழிவு உருவாக்குற டீமன் கிங்லாம் எப்போ உருவாக்க போகிறான்னு தெரியாது. நான் ஹியூமன் ரிலிமில் சரியான ஒரு சைண்டை உருவாக்கணும். ஒவ்வொரு எக்ஸ்ட்ரீம் லெவல்லையும் அங்கே ஒரு டீமன் இருக்குது. நீங்கள் நல்லா இருக்கீங்களா சார்? என்னை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சைண்டோட உடம்புல வைக்கிறதுக்கு சரியான ஒரு ஆன்மாவை தேர்ந்தெடுங்க. டீமன் கிங், நல்லா மாட்டினியா? என்கிட்டயே பிரச்சனை பண்ண பார்க்குறியா? உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னை வச்சு நான் எவ்வளவு சித்திரவதை பண்ணுறனுடையும் பார். என்னாச்சு? என்னை நானே வெடிக்க வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரே இருட்டாக இருக்கு. நான் அந்த மந்திரத்தில் சிக்கிக்கிட்டேனா? என் மைண்டுக்கு என்னாச்சு? என் மைண்டை இழக்கிறேனா? ஐயோ, என்னாச்சு? இல்லையே, இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நான் இறந்து பண்ண மட்டும் தெரிலையே. நான் எலும்பு கூடாததுனால முட்டாள்தனம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் இது என்ன மென்மையாகவும் ரொம்ப பிரகாசமாகவும் இருக்குது. நான் அடிமையாவில் இருந்திருக்கணும். என்னால் என் கண்களை மறைக்க முடியல. அவ்வளோ சின்னதாவா இருக்குது என்னோட கை. இது என்ன வெப்பமும் ஈரமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஏன்னா எனக்கு கைகள் இருக்குது. ஐயோ, இது மனித உடல் தானே? நான் மனிதனா? என்னால் என்ன நம்ப முடியலை. எப்படி நடந்துச்சு? அவங்க மந்திரம் எதுவும் வேலை செய்யலையா? இல்லை வேறு எதுவும் ஆயிட்டா? அந்த பைத்தியக்காரங்க நான் சாகணும்னு விரும்பினாங்க. அந்த புனித மந்திரத்தை அவங்க ஒழுங்காக பயன்படுத்தலைன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஏதோ குழப்பம் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் மனித உடம்புல வந்திருக்கேன். ஓ மை ஹோலி ஒன், எழுந்திரிச்சிட்டிங்களா? ஓ சைண்ட், கண்ணை திறந்துட்டிங்களா? என்ன சைண்ட்டு? தூங்கிக்கிட்டு இருந்த நீங்கள் எதுக்கு எழுந்திரிச்சிங்க? அவர் தூங்கிக்கிட்டே இருந்திருந்தா கொஞ்சம் நல்லதாக இருந்திருக்கும். யார் இவங்க 2 பேரும்? புரியலையே எனக்கு. என்னை பார்த்துக்கிறவங்களா? என்னாலேயே என்னை நம்ப முடியலை. கடைசியாக நான் ஒரு மனுஷனாக மாறிட்டேன். இது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஆனால் என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு மோசமான உணர்வு வருது. நீங்கள் கண்ணை முழிக்காமல் இருந்திருந்தாலே சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு கிளம்பியிருக்கலாம். கொஞ்சம் மோசம்தான். ஆமாம், நான் செய்ய வேண்டிய வேலை நிறையா இருக்குது. என்னை மன்னிச்சிடுங்க சைண்ட். நீங்கள் இப்போ தான் எந்திரிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் மறுபடியும் தூங்கணும்னு நினைக்கிறேன்னா நீங்கள் இனிமேல் எந்திரிக்காத மாதிரி ஒரு தூக்கத்துக்கு போகிறீங்க. என்னை மன்னிச்சிடுங்க. இது எங்களுக்கு கொடுத்த ஒரு வேலை. அமைதியாக இருங்க.
ஐயோ, நான் இப்போதாண்டா செத்து போய் மனுஷனாவே வந்திருக்கேன். மனுஷனா புதுசாக என் வாழ்க்கையை தொடங்கலாம்னு பார்த்தா அதுக்கு முடியாது போலையே. பார்த்தா கடவுள்கள் எனக்கு தொல்லை. இப்போதாண்டா செத்துட்டு நான் பிறந்தேன். அதுக்குள்ளேயும் இப்படி நான் சாக போகிறேன்னா யாராச்சும் என்னை காப்பாற்றுங்க. நான் சாக விரும்பலை. இதுக்குங்கிட்ட என்ன நடக்க போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இதோட ஃபஸ்ட்டு சாப்டர் முடிவடையுது. நண்பர்களே, நான் மான்வா அப்பப்போ படித்து தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அடுத்து என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியாது. எல்லாம் பொறுத்திருந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு எபிசோடில் பார்ப்போம்.